கமல் அண்ட் சிம்பு தக்லைஃப்ல பண்றாங்களோ அதுக்கு அடுத்த படம் மோகன்லால் அண்ட் சிம்பு. அந்த செய்தி விரைவில் வெளிவரும். 2018 ஒரு மலையாள படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப்னு ஒருத்தர், அவர் ஒரு படம் பண்றாரு. சிம்பு அந்த கதை சொல்றாரு. சிம்புக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏஜிஎஸ் இந்த படத்தை இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிம்பு நடிக்கிறாரு. செப்டம்பர் மாதம் இந்த படத்தை ஆரம்பிக்க போறாங்க. இந்தியன் 2 சமீபத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா எதிர்பார்த்து வெளிவந்த படம். ஆனா அது எதிர்பார்ப்பை வந்து அவ்வளோவா பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாதிப்பு வந்து இந்தி தக்லைஃபையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. தேவர் மகன் படத்தில் எப்படி கமல் அண்ட் சிவாஜி நடிச்சாங்களோ அந்த மாதிரி கமல் அண்ட் சிம்பு வந்து காம்பினேஷன். ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். நாயகனுக்கு அடுத்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக். படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் படமா இருக்கிறதுனால படத்துக்கு ஒரு மேலும் ஒரு எதிர்பார்ப்பு கூடிட்டு போகுது. இந்தியன் 2 உடைய பாதிப்பு தக்லைஃப் வருமா அப்படின்னா மேக்சிமம் வராது. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிம்பு அவர்கள் தக்லைஃப் படத்துக்கு அப்புறமா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்ல நடிக்க போறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படத்தோட வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு சார்? இல்லை, அந்த படம் வந்து இப்போதைக்கு தள்ளி போகுது. இப்போ தக்லைஃப் படத்தினுடைய ஷூட்டிங்காக லண்டன் போயிருக்காரு. அந்த படத்தில் லண்டனுடைய ஷெட்யூல் முடிஞ்சோடனே அந்த படத்தினுடைய ஒரு போர்ஷன் முடிஞ்சது. படமே முடிஞ்சிருது. அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் வேலைகள் தான். இம்மீடியட்டாக அடுத்த படம் என்ன பண்ண போகிறாங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக தேசிங்க பெரியசாமி இந்த கண்ணு கொள்ளை எடுத்தால் படத்தை டேரக்டர் பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த படம் வந்து டிலே ஆகுது. உடனே ஆரம்பிக்கிறதா இருந்தது, வந்து டிலே ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு வரப்போ பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் சோனி லீவும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. சோனி லீவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு 4-5 படம் தயாரிக்கிறதா இருக்குது. அந்த படம் தான் அமரன், சிவகார்த்தியின் படம் அமரன். அமரன் படம் வந்து அவங்க போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் அதிகமான செலவு ஆனதுனால இப்போ சோனி லீவுக்கும் அவங்களும் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து பண்ணக்கூடிய லைனப்பில் இருக்கக்கூடிய படங்களுக்கு வேறு ஒரு ப்ரொடியூசரோட டைப் பண்ணி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த படத்தினுடைய இது வந்து தள்ளி போகுது. இப்போ அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸு தேசிங்க பெரியசாமி படத்தை வந்து இப்போ இளையராஜாவுடைய பயோபிக் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கனெக்ட் மீடியான்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து அவங்களோட டைப் பண்ணுறாங்க. அதனால் அந்த படம் வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரியில் தான் அந்த தேசிங்க பெரியசாமி படம் சிம்புவுடைய படம் டேக் ஆஃப் ஆகுது. இதுக்கடையில் தக்லைஃப் முடித்தோடனே செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு சிம்பு. அதாவது 2018 ஒரு மலையாள படம். அந்த படம் பெரிய லெவலில் பேசப்பட்டு மலையாளத்திலே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஜூட் ஆண்டனி ஜோசப்னு ஒருத்தர், அவர் ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டார். அந்த ஸ்கிரிப்டுக்கு சிம்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி சிம்புட அந்த கதை சொல்கிறாரு. சிம்புக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. சிம்பு வந்து வேல்ஸ்க்கு அனுப்புகிறாரு. வேல்ஸ் அப்படிங்கிறத வேல்ஸ்க்கும் அவங்களுக்கும் அந்த பட்ஜெட் வந்து மற்ற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறதுனால இப்போ வேற ஒரு ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் இந்த படத்தை இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சிம்பு நடிக்கிறாரு. ஜூட் ஆண்டனி ஜோசப் படம் டைரக்ட் பண்ணுறாரு. செப்டம்பர் மாதம் இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலைகள் தான் அடுத்தடுத்த லைனப்பில் சிம்புடைய படம் இருக்குது. சார், இந்த ஜூட் ஆண்டனி ஜோசப் அவர்களோட படத்தில் வந்து மோகன்லால் அவர்கள் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கிறாங்க. ஸோ மோகன்லாலும் சிம்புவையும் ஒரே திரையில் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? ஆமாம், இந்த முக்கிய கதாபாத்திரத்தில் எப்படி இந்த கமல் அண்டு சிம்பு தக்லைஃபில் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த படம் மோகன்லால் அண்ட் சிம்பு. இந்த படத்தில் மோகன்லால் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு. அவரோடையும் அந்த கதையெல்லாம் சொல்லி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. மோகன்லாலும் சிம்புவும் சேர்ந்து அடுத்த படத்தில் இணைய போகிறார்கள். அந்த செய்தி விரைவில் வெளிவரும். சார், இப்போ சிம்பு அவர்கள் வந்து ஏற்கனவே உடல் அவரோட ஒர்க் அவுட்டில் டெடிக்கேட்டடாக இருந்து ஸ்லிம் ஆனார். இப்போ அதை விடையும் ஸ்லிம் ஆகி ரொம்ப பிரேம்ஜி அளவுக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த படம் தக்லைஃபுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ மேலே உடம்பு குறைச்சிருக்காரு. அந்த படத்துக்கு உடம்பு குறைவாக தேவைப்பட்டதுனால உடம்பு குறைச்சிருக்காரு. அதுக்காக பாடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து சமூக வலைதளங்களில் அவர் பிடிக்காத ஆட்கள் தொடர்ந்து எப்பயும் போல் சிம்புவை தாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒழிய அந்த படத்துக்கு தேவை. இந்த அடுத்த படத்துக்கு வேற ஒரு கெட்டப்பில் இருப்பார். இப்போ இந்த மோகன்லால் அண்ட் சிம்பு சேர்ந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த 2018 டைரக்டர் பண்ண படத்துக்கு, அந்த படத்துக்கு வேற ஒரு கெட்டப்பில் இருப்பார். இதுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கெட்டப்புக்கு அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காரு. இப்போ தக்லைஃப்லேருந்து வந்த பிறகு அதுக்குண்டான அந்த பாடி ட்ரெயின் பண்ணுற வேலைகளை தொடர்ந்து செய்வார். சார், இந்தியன் 2 சமீபத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வெளிவந்த படம். ஆனால் அது எதிர்பார்ப்பை வந்து அவ்வளோவா பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு, அந்த பாதிப்பு வந்து இந்தி தக்லைஃபையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? தக்லைஃப் எப்படி இருக்கும்? தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் கமல் அண்ட் மணிரத்னம் நாயகனுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஒரு 30 வருஷம் கழித்து வந்திருக்காங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம். அந்த படத்தை என்ன சிம்புவும் உள்ளே வந்திருக்காரு. கமல் வந்து அப்பாவும் சிம்பு வந்து பையனாகவும் நடிக்கிறார். தேவர் மகன் படத்தில் எப்படி கமல் அண்ட் சிவாஜி நடித்தாங்களோ அந்த மாதிரி கமல் அண்ட் சிம்பு வந்து காம்பினேஷன். ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். நாயகனுக்கு அடுத்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது.
ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு. படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக இருக்கிறதுனால படத்துக்கு ஒரு மேலும் மேலும் ஒரு எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டு போகுது. இந்த பாதிப்பு இந்தியன் 2 உடைய பாதிப்பு தக் லைஃப்க்கு வருமா அப்படின்னா மேக்ஸிமம் வராது. ஏன்னா அது வந்து இந்தியன் 2 வந்து சங்கர்னுடைய படமாக தான் பார்க்குறாங்க. அங்கே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா அதில் ஏற்கனவே அவர் யங் கேரக்டர் பண்ணல. ஏற்கனவே பார்த்தா ஒரு கேமியோ மாதிரி தான் வரும். கேமியோவிலே கொஞ்சம் லென்த்தியாக பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தான் வரும். அது இந்தியன் 2 சங்கர்னுடைய படமாக தான் பார்க்குறாங்க. தக் லைஃப் படத்தை வந்து ஒரு மணிரத்னம் ப்ளஸ் கமலுடைய காம்பினேஷனில் வரக்கூடிய படம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி பெரிய ஸ்டார் காஸ்ட் படங்களுக்கு முன்னாடி உள்ள படங்களுடைய பாதிப்பு வராது. ஒரு சின்ன நடிகர்னா அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான பெரிய ஸ்டாருக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வராது. அப்படிங்கும்போது தக் லைஃபுக்கு இந்த மாதிரியான இந்த இந்தியன் 2 உடைய பாதிப்பு பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சமீபத்தில் இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் கூட சிம்பு அவர்கள் வந்து ஃபிலாசபிக்கலாக ஒன்று சொல்லியிருப்பார். எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்மளோட முடி கூட நம்மளை விட்டுட்டு போயிடும், ஆனால் கடைசியில் இருக்க போகிறது நம்ம உடம்பு தான். ஸோ ஹெல்த்தை வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நிறைய ஃபிலாசபிக்கலாக பேசியிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறது இல்லை மீமா ட்ரோலாக தான் மாறுது. அதையும் தாண்டி அவர் பேசிகிட்டே இருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிம்புவை பொறுத்த வரைக்கும் அங்கே அவர் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவார். இது வந்து ரசிகர்கள், அவருக்கு பின்னாடி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர்களுக்கு அட்வைஸ், நேரடியாக ஒரு அட்வைஸை போய் சொல்லாமல் ஒரு மேல் போக்காக அப்படி சொல்கிறது. உடம்பு நீங்கள் வந்து தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிராதீங்க, ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாயிராதீங்க, ட்ரக்கு அடிக்ட் ஆயிடாதீங்க, உடம்பை பார்த்துக்கங்கன்னு நீங்கள் டேரெக்டாக சொல்ல முடியாது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு அட்வைஸ் பண்ணால் கிரிஞ்சின்றாங்க. அதை தான் ரொம்ப நாசுக்காக பாலிசாக சொல்கிறார். கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது உங்கள்கிட்ட உடம்பு மட்டும்தான், உடல் மட்டும்தான், எல்லாம் போயிடும். அதனால் உடம்பை நீங்கள் பார்த்துக்கறணும். அதுக்காக இந்த மாதிரி தவறான பழக்கத்துக்கு போயிடாதீங்கிறது அவர் இன்டெரக்டாக சொல்கிறார். இந்த மாதிரி இங்கே ஏற்கனவே சிம்புவை பற்றி நிறையா அவர் பேசுகிறது எல்லாமே ட்ரோல் ஆகும். சில பேர் மீம் போடுவாங்க, சில பேர் கண்டென்ட்டாக அதை வந்து கிரியேட் பண்ணி போட்டுருப்பாங்க, சில பேர் அதே தெய்வ வாக்காக கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. சிம்புவை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் மீம் ட்ரோலாக கண்டென்ட்டாக போனால் கூட நல்ல விஷயம் தான் சொல்லுவார். நீங்கள் தப்பாக வந்து ஒரு யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒருத்தர் யாரையாவது பாடி ஷேம் பண்ணுறது, யாரையாவது நேரடியாக தாக்குறது, யார் மேலேயாவது வன்மத்தை கற்கிற மாதிரி சொல்ல மாட்டார். சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்வார். அவர் சொல்கிற விஷயத்தை அவங்க வந்து தவறாக டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் சொன்னார். உடம்பு வந்து முக்கியம், உடம்பு பார்த்துக்குங்க, தவறான பழக்கத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. சிம்புவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வேத வாக்குன்ற ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் கூட இருக்குது. அதான் சொல்கிறேன், என் மனசில் என்ன நினைக்கிறதோ அதை பல இடங்களில் பேசிடுவார். சிம்புக்கு ப்ளஸ்ஸும் அதுதான், சிம்புக்கும் மைனஸும் அதுதான். சிம்பு அவர்கள் வந்து தக் லைஃப் படத்துக்கு அப்புறமா என்னென்ன படங்கள்லாம் தமிழில் தொடர்ந்து நடிகராக இருக்காரு சார்? இப்போ தக் லைஃப் முடிஞ்சோடனே செப்டம்பரில் வந்து நம்ம இந்த ஜூட் ஆனந்த் ஜோசப் உடைய 2018 டைரக்டர் அந்த படம் மோகன்லாலோட சேர்ந்து பண்ணுறாரு. அதற்கு பிறகு வந்து ஜெய்சங்கர் பெரியசாமி படம் ராஜ்குமார் ஃபிலிம் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு வேல்ஸு அவருக்கு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த மாதிரி வரிசையாக லைனப் இருக்குது. வேல்ஸுக்கு யார் டேரக்டர்ன்றதில் 2 டேரக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டேரக்டர் கூட பேச்சுவார்த்தையாக இருக்கார். அதே மாதிரி அந்த டேரக்டர் கூட சேர்ந்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய லைனப் இருக்குது. ஓகே சார், இன்றைக்கு சினிமாவை பற்றி பல தகவல்களை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.